நம்ம ஆள் பாருங்க டேங்க் அவரை பிச்சு நாசம் பண்ணி வச்சுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு அரவக்குறிச்சி டோல்கேட்டு பக்கமாக வந்துட்டு தாண்டி போயிட்டுருக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போங்க, சிவகாசியிலேருந்து பட்டாசு லோடு குஜராத்தில் வந்துட்டு ஆனந்த் அப்புறம் மோகிரி அகமதாபாத் சிட்டிக்குள்ளே இறக்கணுங்க. அதில் லோடு ஏற்றிருக்கோம் பட்டாசு லோடு. இப்போ வண்டியில் வந்து பார்த்தோம்னாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆயில் மாற்றணுங்க, க்ரௌன் ஆயில் மாற்றணும், கியர் ஆயில் மாற்றணும். அப்புறம் செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளம் இருக்குங்க, அதை பார்க்கணும். அடுத்தது இந்த மிஷின் வாங்கணுங்க. பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம போல்ட் லூஸ் பண்ணுறோம்ல, டயரோட போல்ட்டு, அந்த மிஷின் வாங்க போகிறோங்க. நட்டு அதுக்கு லூஸ் பண்ணுறது வாங்க போகிறோம் நாமக்கல்லில். மணி இப்போ 8 ஆகுதுங்க. முன்னாடி போனோம்னா வேலூரில் போயிட்டு கதிர்வேல் வாத்துக்கடையில் வாத்துக்கறி சாப்பிட்டுங்க அப்படியே கிளம்புவோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க வாத்துக்கறி சாப்பிட்டு. அப்பா வராருங்க, அப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் செல்ஃப் மோட்டார் மட்டும் நம்ம எப்பயுமே வேலை செய்கிறோம்லங்க, அந்த எலக்ட்ரிஷியன் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டாராமா. அதனால் அப்பாட்ட கேட்கலாங்க என்ன பண்ணலாம். ஏன்னா இப்போயே ஆல்ரெடி சிவகாசிலே ஒரு வாரம் வண்டி லோடு இல்லாமல் நின்றுச்சுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அப்படியே பற்றாவளியில் செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கிளம்புற வழியை பார்ப்போங்க. கதிர்வேல் வாத்துக்கரில் சாப்பிட்லான்னு பார்த்தோங்க. அங்கே ஹவுஸ்ஃபுல்லு, டேபிள் எல்லாமே ஃபுல்லுங்க. ஒரு டூரிஸ்ட் வேன் ஒன்று வந்திருக்கும் போல், அதனால் அங்கே லாரி நிறுத்த முடியலங்க. அதனால் முன்னாடி இங்கே ரைட் சைடில் குபேரன் வாத்துக்கடைன்னு ஒரு கடை இருக்கும். ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே ரைட் சைடில் ஆப்போசிட்டில் நடந்து போய்க்கலாம். இதான் குபேரன் வாத்துக்கடைங்க. நம்ம ஊர்லேருந்து வந்தோம்னா இப்படி லெஃப்ட் சைடில் எங்கேருந்து சாப்பிடுவோம். அப்படி வரும்போது கதிர்வேலுங்க, அப்படி இல்லைன்னா மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இந்த 3 கடை தாங்க ஃபேமஸ்ஸு. பார்த்து போங்க. இட்லி கொடுங்க. ஒன்று போதுமாங்க? ஒரு பிளேட் கொடுங்க. ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுங்கண்ணா. ஒன்று வேணும், மறுபடியும் வேணுமா? ஒன்று பத்தாதுங்க. சரிக்கா வாசம் பட்டை இழப்புதுங்க. அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம். அப்பாவுக்கு என்ன கொண்டு வரல. வாங்க வாட்டர் சைஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட்டறை பார்த்து தாங்க எப்பயும் பண்ணுவோம். ஆனால் நான் இங்கே வண்டி இருக்கானு தெரிலங்க. அடுத்த டைம் அவர் ஃபோனை வாங்கிட்டு தான் மேட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் இல்லை எங்கள் பொன்காளியம்மன் வாட்டர் சைஸ் இங்கே ரெகுலராக பண்ணுவோம். சும்மா ஆஃப் சர்வீஸ் மட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்திருக்கும், நான் அப்போ சொல்லியிருப்பேன். லோடு ஏற்றிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது வந்து உள்ளே நலையாதுங்க. ஆஃப் சர்வீஸ் பண்ணுறது நலையாது. மேலே தார் பைட்டில் அடிக்க மாட்டாங்க. அப்புறம் இங்கேயெல்லாம் அங்கே ஒரு வண்டி லோடு ஏற்றி பேப்பர் ரீல் எடுத்து அடிச்சிட்ருக்காங்க. நமக்கு இந்த சந்து இருக்குது பார்த்தீங்களா, சைடு பழக்க, இதில் கேப் இல்லாமல் இருந்தாவே போதுங்க, தண்ணி உள்ளே போகாது. வண்டி இப்போ வாட்டர் யூஸ் பண்ணாவே ஒரு 200 கிலோ மண் குறைஞ்சிருங்க. வண்டி வெயிட்டே 200 கிலோ பக்கம் குறைஞ்சி போயிடும். இன்னைக்கு அலைன்மெண்ட் ஆர்டரி பார்த்துக்கலாமாங்கப்பா? ஒன்றும் டயர் எல்லாம் எங்கேயும் சொட்டையில் அடிக்கலிங்களா? ஆட்டோட பார்த்துக்குவோம். போயிட்டு கியர் ஆயில், க்ரௌன் ஆயில், அதாவது அவங்க பட்டையில் வேலை இருக்கிறதாம 2 வண்டி வேலை செய்கிற அப்படியாமா. அப்புறம் ஆட்டோட மாற்றிக்கலாம் அப்படிங்கிற. அப்படியே சரிங்க. போயிட்டு ஆட்டோட வந்து ஓட்டுங்க மாற்றி வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிட்டு ஸ்பேனர் வாங்கிட்டுங்கப்பா. அப்புறம் இந்த எரர் பார்த்துட்டு செல்ஃப் மோட்டர் பார்த்துட்டு போயிட்டுங்களா? மணி இந்த கேட்டிங்களாங்கப்பா? செல்ஃப் மோட்டருக்கு வேறு யாராச்சும் வர சொல்லிருக்கு. வாங்க நம்ம வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃபஸ்ட்டெல்லாம் ரெகுலராக இங்கே தாங்க அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அடிப்போம். புன்கலைமன் வாட்டர் சர்வீஸ்னாவே ஃபேமஸுங்க. அப்புறம் அங்கே பட்டறை பார்த்துல அங்கே இருக்கனால அப்புறம் ரெகுலராக இப்போ அங்கே அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வண்டி இல்லைன்னு சரி இங்கேயே அடிச்சாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கிளம்பி ஆகணுங்க. இந்த வண்டி எடுத்து தாங்க நம்மளுக்கு அடிப்பாங்க. முட்டை வண்டியெல்லாம் ட்ரிப்பு கழிடுவாங்களாண்ணா? ட்ரிப்பு முட்டை வண்டி கழிடுவாங்க. இப்போ குஜராத்தில் வர மழை பட்டை இழப்புதுண்ணா. எப்படி இந்த ட்ரிப்பே போனாலும் மறுபடியும் வண்டி நாரி போயிடும். 2 ட்ரிப்பு ஒருக்கா கழுவிடலாங்கண்ணா மழை காலத்தில். ஆ ஆ ஆமாம் ஆமாங்கண்ணா. அப்பா ஜாலியாக உட்காந்துக்கிட்டாருங்க. நம்மளது வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டுங்க. அப்படியே 2 வீலர் இருக்குது, அதையும் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னாங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது 2 வீலர் வந்தோம்னீங்களே அதையும் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி விட்ருவாங்கங்க. நமக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த ஓஸ் வாங்கி வாட்டர் அடிக்கணுன்ட்டு. அந்த பக்கம் நான் படிப்பேங்க. அப்படியே ஸ்கூட்டி கடிச்சிட்டு போயிடலாங்க. இந்த அடுப்புக்கு ஸ்டவ்வுக்கும் சிலிண்டருக்கும் லைட்டாக அடிச்சுட்டு வச்சுங்க. எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. சரி இந்த மாதிரி சமையல் வீட்டை போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்த்தா. நான் அப்படியே சும்மா இது மேலே அப்படியே லைட்டாக அடிச்சுடுங்கண்ணா. போதுண்ணா. இப்ப இறங்கணும் போறேன் போடு.
இப்போ அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க வீடியோ. செல்ஃப் எடுக்கலாம் மறுபடியும் ஊரில் போய் தாங்க மறுபடியும் பார்க்கணும். சரி எவ்வளோ பக்கம் வந்தாச்சு. அப்புறமேட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே தெளியாச்சுங்க. ரிவர்ஸில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு போகிறதுக்கு. அப்புறம் அப்பா அப்படியே ரிவர்ஸ் கீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போதும் வாங்கப்பா. அப்பா எலக்ட்ரிஷியன்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காருங்க. என்ன இன்றைக்கி வந்து வண்டிக்கு இது வேலை செய்ய முடியுமா இல்லை என்ன நாளைக்கு தான் வருவாரா அப்படிங்கிறத வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசினதுக்கப்புறங்க அப்பா வரையும் அப்பாட்டே கேட்போம். இப்போ நாமக்கல்ல இருந்துங்க திருச்செங்கோட்டு போகிற வழியில் இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குங்க. இன்றைக்கி ஒன்றும் பருப்பு வேகலைங்க. அதாவது செல்ஃப் மோட்டர் வந்து இன்றைக்கி கிடையாது, வேலை நாளைக்கு தானாங்கப்பா. ஆமாம், அதுதான் ராஜாவுக்கு வந்து கடற்கரைக்கு போயிட்டாப்புல இன்னைக்கு விசேஷம். அப்புறம் நாளைக்கு காலையில் நேரமும் வரட்டாப்புல. ஒரு 8 மணிக்கு வந்துட்டு அப்புறம் 8 மணிக்கு கழட்டி வேலை செஞ்சு மாட்டிக்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய் அலைன்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே அந்த பையன் கார்த்திகை பையன் வரும் அப்படியே இரவர் பார்த்துட்டு அப்படியே சாயந்தரம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். பார்க்கலாங்க. இன்றைக்கி இவ்வளோதான் கன்னியூ பண்ண முடியும் வீடியோவில். நம்ம நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, வெளியே போகணும், கோயிலுக்கு போகணும். அதனால் அப்பா வந்துட்டு இந்த அலைன்மெண்ட் பார்க்குறது, அடுத்தது இந்த எரர் பார்க்குறதுங்க, செல்ஃப் மோட்டர் வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அப்பாவோட கன்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஈரோடு வரைக்கும் போகணுங்க. கோயிலுக்கு போயிட்டு நான் இந்த வீட்டில் வந்துட்டுங்க திருச்செங்கோட்டு மலைன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டினது கிடையாது. ஒரு 3 கிலோமீட்டர் ஹில்ஸ்லேயே போகணுங்க நம்ம ஊரில். அது வந்துட்டுங்க நாளைக்கு போகிறது ஃபுல்லாகவே முடிஞ்சளவுக்கு திருச்செங்கோட்டு மலை வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியும் அது முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணிட்டுங்க. அப்புறம் பார்ப்போம். சரி போகலாமா? போட்டுக்கு போகலாங்க. வீட்டுக்கு போயிட்டுங்க படுத்து ரெஸ்ட் எடுத்து. இந்த டைம் ட்ரெயினில் போனோம்லங்க 5 மணி நேரம் தாங்க தூங்கணும், தூக்கரில். அதனால் நேற்று நைட்டு வண்டியை ஓட்ட முடியலாங்க. வண்டி ஓட்ட முடியாது. நான் 30 கிலோமீட்டர் எழுப்பி விட்டேன். அப்பா வண்டி எடுத்து சிவகாசிலேருந்து வந்தாருங்க. வந்துட்டு திருமங்கலம் வரத்துக்குள்ளே அப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. நான் எடுத்து வாடிப்பட்டி போனால் வாடிப்பட்டி பார்த்தா எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் நிறுத்தி படுத்து தூங்கிட்டுங்க. காலைல தான் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக வந்ததுங்க. மறுபடியும் பார்ப்பேங்க. நான் அப்படியே வீடியோ வந்து திருச்செங்கோட்டு மலையில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ திருச்செங்கோட்டு மலை போகலாம் வாங்க. மழை தெரியுது பாருங்க. அங்கே மொத்தம் நம்ம வந்துட்டுங்க அதில் படிக்கட்டுலேயும் போகலாம், அப்புறம் 2 வீலரு, காரு, பஸ் இருக்குங்க. தனியாக கோயிலுக்குன்னு பஸ் இருக்குது, அதுலேயும் போகலாம். நம்ம வந்துட்டுங்க இப்போ 2 வீலர் இருக்குங்க, பைக் இருக்குது. பைக்காக தான் போக போகிறோம். எல்லாமே பார்க்கலாங்க. கீழே போகும்போது குரங்குக்கு பழம் வாங்கிட்டு போகலாம். போய் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அப்படியே சாமியை வந்துட்டு உள்ளெல்லாம் கவர் பண்ண முடியாதுங்க. உள்ளே இருக்க சாமி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வெளியே ஒரு சாமி பெயிண்டிங்கில் வரைஞ்சிருப்பாங்க, அதை காட்டுறேன். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டுங்க நான் அப்பாட்ட எதுவும் கோவலாம் பண்ணலைங்க, திட்டல. அது நான் எப்பயுமே அது அப்பாட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி தாங்க நான் பேசினேன். அப்புறம் அப்பாவோட ஃபேன்ஸில் கொஞ்சம் கடுப்பாக என்னை திட்டினீங்க. சாரிங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்பாட்ட நான் சாரி கேட்டுறேங்க. நான் அப்பாட்ட வந்துட்டுங்க எப்பயுமே இல்லைன்னா நான் 4 வருஷம்லாம் அப்பா கூட சண்டை போட்டு போகிற மாதிரி தான் 4 வருஷம்லாம் விட்டுக்க ஓட முடியாதுங்க டியூட்டியில். எப்பயுமே அப்பா கூட அப்படி தாங்க. இப்போ அதாவது வாங்கப்பா வாப்பா பாப்பான்னு கூட நான் சொன்னதில்லைங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லைஃப்பில். வாங்கப்பா போங்கப்பா இப்படி தாங்க நான் சின்னதுலேருந்தே பேசி பழக்கி விட்டது எனக்கு அப்படி தான் பழக்கி விட்டாங்க. நான் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போதுங்க சரி அப்பா வந்து பெட்ரோல் பங்க் உள்ளதாக விடுவார்னு நினச்சேங்க. ஆனால் நம்ம சிவகாசி பொறுத்த வரைக்குங்க நம்ம ரிவர்ஸ் விடும்போது வந்து பார்த்தோம்னா கேர்ஃபுல்லாக விடணுங்க. ஏன்னா 2 வீலர் அங்கே ரொம்ப அதிகங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால தாங்க ஒரு அப்பாவையும் இனிமேட்டு இந்த ரூட்டில் இப்படி விட்டு உள்ளே விட்டு திருப்புங்கப்பான்னு சொல்கிறக்காக நான் சொன்னேங்க. எதார்த்தமாக பேசினது அது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் கோவப்பட்டீங்க. ரொம்ப ரொம்ப சாரிங்க எல்லாத்துக்கும். அடுத்த வீடியோவில் வந்துட்டுங்க அப்பாவை வந்து நான் சாரி கேட்டு அப்பாட்டையும் நான் சாரி கேட்டுங்க நான் வீடியோ போடுறேன். போகலாம் வாங்க. நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டுங்க அப்படியே டியூட்டிக்கு போகலாம். அப்போ நாமக்கல் போயிட்டு வருங்க. நம்ம வந்து சாமி கும்பிட்டு நாமளும் அப்படியே நாமக்கல் போய்ட்டு அப்படியே டியூட்டி கண்டினியூ பண்ணலாங்க. குஜராத்தில் வர மழையாக பெய்யுதுங்க. பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். போகலாம் வாங்க, கோயிலுக்கு போகலாம் வாங்க. ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு. அந்த ஹாப்பி நியூ இயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக போகுது பார்த்தீங்களா, அதாங்க ஸ்டெப்ஸு. நம்ம நேராக அந்த சிவசிவன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அங்கே போயிட்டு தாங்க அங்கே போயிடலாம் வாங்க. இப்போ மலையடி வாரத்தில் இருக்க முருகன் கோயில் இருக்கோங்க. சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களாங்க ஒரு சிவன், அதுதாங்க. ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண்ணுங்க. அதான் வந்து அர்த்தநாரீஸ்வரர். மலை கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. டூ வீலருக்கு வந்து 10 ரூபாங்க, காருக்கு வந்து 20 ரூபா. அப்படி போகலாம் வாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்க மலையோட டீட்டெயில்ஸு.
மலையோட ஹைட்டு வந்துங்க 155 மீட்ரு, நீளம் வந்து 2550 மீட்டருங்க. எப்போங்க மேலே போகிற வண்டிக்கு வந்து கீழே வர வண்டி வந்து அது வழி விட்டு போகணும் இல்லைங்க, அதே தாங்க போர்ட்லேயும் போட்டிருக்காங்க. போகலாம் வாங்க, போயிட்டு குரங்குக்கு பழம் கொடுப்போம். மலையில் மேலேங்க மொத்தம் 3 கிலோமீட்டர் போகணும். இப்போ 1 கிலோமீட்டர் மேலே ஏறி இருக்குங்க, இன்னும் 2 கிலோமீட்டருக்கு. மலை 3 கிலோமீட்டர் சொன்னோம்லங்க, அடிவாரம் ஒன்று போட்டிருக்குங்களா, இது மேலே கோயில் 2, மொத்தம் 3 கிலோமீட்ரு. இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து பார்த்தாங்க நான் படித்த ஸ்கூல் தெரியும், 8th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். தெரியுது பார்த்தீங்களா அந்த பில்டிங்கு, அதுதாங்க நம்ம மகேந்திரா ஸ்கூலுங்க, அங்கே தான் 8th வரைக்கும் படித்தது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்க இது வந்து மகேந்திராங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் விவேகானந்தாங்க, இது ஃபுல்லாக அப்படியே பில்டிங்காக தெரியுது பாருங்க, இது வந்து விவேகானந்தா காலேஜுங்க. வாங்க அப்படியே மேலே கிளம்புவோம். எத்தனை பேர் உனக்கு? 3 பேர் தர வேணாமா? பாருங்க சரியான சேட்டை. எல்லாத்தையும் இதே புரிஞ்சு தின்னுட்டு. வாங்க மீதி மேலே போய் கொடுப்போம். இங்கே வந்துட்டு ஒரு 2-3 லீடர் இருக்காங்க, யாருமே குட்டி குரங்குக்கு தர விட மாட்டேங்கிறாங்க. மேலே போயிடலாம். மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க, அதாவது ரோடு எண்டாக போகுது இதோட. இங்கே வந்துங்க வியூ பாயிண்ட் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக அந்த பரமத்தி அந்த சைடுங்க, வேலூர் சைடு இந்த வியூ பாயிண்ட்டு. கொஞ்சம் வெயில் அடித்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குங்க. அப்படியே மேலே போயிட்டுங்க மாடு இருக்குங்க, அதுக்கு அப்படியே பழத்தை கொடுக்கலாம் வாங்க. நான் சொன்னலைங்க பைக்கில் வரலாம், காரில் வரலாம், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் இருக்குங்க. டிக்கெட் வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன். மலை கோயிலுங்க, அவ்வளோதான் உள்ளே என்ட்ராக போகிறோம். மாடு இங்கே இருக்குது, பழம் கொடுத்துடலாமா? போட்டோவான்னு சொல்லுங்க. ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணிவிட்டு அவங்க அலோன்மெண்ட்டை போட்டிங்கன்னா வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் போட்டுக்கலாம். நான் அப்ளிகேஷன் பதிவு பண்ணுறேன் சொல்லுங்கள்.
தலைவா பச்சை விட்டுறாங்க. இது ரொம்ப பச்சையாக இருக்குது, எல்லாம் பச்சை. மலைக்கு வந்தாவேங்க பைக்கில் வந்தாவே ஒரு ப்ராப்ளம் இதுதான். நம்ம ஆள் பாருங்கள், டேங்க் அவரை பிச்சு நாசம் பண்ணி வச்சுருக்காரு. மேலே கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. இதுதாங்க மொத்த திருச்செங்கோடு டவுனு இதுதான். இங்கேருந்து பார்த்தா சங்ககிரி மலைங்க, அந்த பட்டமேட்டில் ஒரு கரடு ஒன்று இருக்கும் அது. அப்புறம் பர்கூர் மலைலாம் அப்படியே கொஞ்சம் அந்த சேடோ மாதிரி தெரியுங்க. ஆனால் இப்போ பனி பெயர்னால அது தெரியல. சொன்னாலுங்க சிவசிவான்னு காட்டுறேன்னு வந்தாச்சு. உள்ள கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க, வேணால் அந்த சிலை இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம். கீழே படிக்கட்டு போகும் பாருங்க, அதை காட்டுறவாங்க. மொத்தங்க 1156 படிக்கட்டு இருக்குது இதில். கோயில் வந்துங்க 1500 வருஷங்க பழமையான கோயில். இங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுங்க. உலகத்திலே ஃபேமஸான கோயில் இதுதாங்க. திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் தான். அர்த்தநாரீஸ்வரன் கோயில் வந்துட்டுங்க நிறையா கோயிலும் கிடையாதுங்க, ஒரு 2-3 கோயில் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் படிக்கட்டில் வரும்போதுங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மார்கழி மாதம் ஃபுல்லாக ஏறுவாங்க. அந்த மார்கழி மாதம் அந்த மாதம் ஃபுல்லாகவே டெய்லியுமே கன்னிஸும் ஏறுவாங்க கோயிலுக்கு படிக்கட்டில். கண்டிப்பாக கோயிலுக்கு வராமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு வாங்குங்க. நல்லாயிருக்கும் கோயில் வந்து உள்ள நீட்டாக சாமி கும்பிட்றதுக்கு. மெயினாக மேரேஜ் ஆகலன்னா வருவாங்க அதிகமாக கோயிலுக்கு. இந்த ஊர்லேயே இருக்கேன், கடவுள் நமக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு. கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கதவு பாருங்கள், இதெல்லாம் மரத்துலேயே செஞ்சதுங்க இது. இங்கேருந்து பார்த்தோம்னா உள்ள கோயிலோட அந்த கோபுரம் அப்படியே அந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்குங்க. நேராக தெரியுது வந்துங்க முருகன் கோயில். இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே லெஃப்ட்டில் பாருங்கள், உச்சியில் தெரியுது பாருங்கள், உச்சி பிள்ளையார். உள்ள முருகன் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த செயின் மாதிரி, இதெல்லாம் வந்துங்க கல்லுலேயே செஞ்சதுங்களாமா. இப்போ தாங்க அங்கே ஒரு கேட்டேன். ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஓல்டு இல்லைங்க கோயிலெல்லாம். அப்போல்லாம் இதெல்லாம் கல்லுலேயே செஞ்சது. இன்கேஸ் நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கும்போது பார்க்கலாங்க எல்லாமே. இங்கே ஒரு சாமி பாருங்கள், அந்த காலத்தில் பாருங்கள் எல்லாம் எப்படி நல்லா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த சிற்பத்தெல்லாம். இங்கே இருக்க சாமி வந்துங்க நாகேஸ்வரர். அப்படியே சாமி கும்பிடலாம் வாங்க. மலை கீழேயும் ஒரு நாகர் சிலை இருக்குங்க. பழனி மாதிரிங்க நம்ம திருச்செங்கோட்லேயும் வந்துட்டு தங்கத்தேர் இருக்கலாம். முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருப்பாங்க திருச்செங்கோட்டு மலையை. நாமளும் அப்படியே கிளம்பலாங்க. அப்பா தான் ஃபோன் பண்ணார், டியூட்டி கிளம்பலாங்க. மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்.